வாழ்க்கையில நீங்க ஒரு உன்னத நிலைக்கு வரணும், உங்களை எல்லாருமே ரொம்ப தூக்கி கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க வாழ்க்கையில ஒழுக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதுலயும் குறிப்பா டைம் டிசிப்ளின் சொல்லக்கூடிய அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நம்ம எவ்வளவு புகழோட உச்சிக்கு போனாலும், நம்மளோட நேரத்தை நம்ம வீணாக்கலாம். அதுல தப்பு இல்லை. இப்ப என் நேரம் இருக்கு, நான் இப்படி வந்துட்டு பேசிட்டு வீணாக்கிட்டு இருக்கேன்னா, அது என்னோட உரிமை. ஆனா நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா, அடுத்தவங்களோட நேரத்தை வீணடிக்க கூடாது. எக்காரணத்தை கொண்டும் அவர்களுடைய நேரத்திற்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். அது நிறைய இடங்கள்ல இருக்கும். குறிப்பா சொல்ல போனோம்னா, நம்ம நேர கட்டுப்பாடு அப்படின்னு ஒண்ணு இருக்கும். நம்ம ஒரு இடத்துல இத்தனை மணிக்கு வர்றோம் அப்படின்னு கமிட் ஆகுறோம் அப்படிங்கிற பட்சத்துல, முடிஞ்ச அளவுக்கு என்னால எந்த நேரத்துக்கு போக முடியுமோ அதை சரியா சொல்லலாம். அல்லது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பின்ன ஆகலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படி, போக்குவரத்து எல்லாத்தையும் கலந்து. ஆனா ஒரே அடியா 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தவங்களோட நேரத்தை வீணடிக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த உரிமையுமே கிடையாது. ஏன்னா இந்த நேரம் எனக்கானது மட்டும் இல்லை, இந்த நேரம் அவர்களுக்கானதும் கூட. அவங்க வாழ்க்கையில அது ஒரு பெரும் பகுதியா இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தை வீணடிக்கக்கூடிய உரிமை இங்க யாருக்குமே இல்லை அப்படின்னு என்னோட ஆசான் எப்பவுமே குறிப்பிட்டு சொல்வார். எப்பவுமே தாமதமா போகாத, போற அப்படிங்கிற பட்சத்துல அது உன்னோட நேரம் மட்டுமல்ல, மற்றவங்களோட நேரம். உன் நேரத்தை நீ வீணடிக்கலாம், ஆனா அடுத்தவங்களோட நேரத்தை வீணடிக்கிற உரிமை உனக்கு இல்லை அப்படிங்கிறத என்னோட ஆசான் எப்பவுமே அழுத்தமா பதிவு பண்ணுவாங்க. அப்ப நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒரு முன்ன பின்ன போறோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடியவர்கள்ட்ட தார்மீகமா மன்னிப்பு கேட்க வேண்டியது நமது கடமை. ஏன்னா மற்றவங்களோட நேரத்தை நம்ம வீணடிக்க கூடாது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. சில நேரங்கள்ல இந்த வீணடிக்கிற தன்மை இருக்கு இல்லையா, அது நம்ம மேல ஒரு எதிர்மறையான எண்ணத்தை உண்டாக்கக்கூடும். இவங்க எப்பவுமே இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி. அப்ப நம்ம எவ்வளவுதான் உயரத்துக்கு போனாலும் நம்ம பத்தின கண்ணோட்டம் அப்படிங்கிறது வேற மாதிரி ஆயிடும். இந்த இடத்துல நீங்க ஒழுக்கத்தை கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில நீங்க பெரிய மேன்மையை அடைய முடியும்.